நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, என்னது விசில் சத்தம்? குக்கருக்கு பிறந்தவளா? மறுபடியும் விசிலா? அட்டு ஃபிகரா இருப்ப போல இருக்கு. கண்ணன், உங்களுக்கு என் மேல அன்பே இல்லையா? கொஞ்சமாவது இரக்கம் இருக்கா? எந்த கோயிலடி நீ பிச்சை எடுக்கிற? உன் மேல இறக்கம் காட்ட. 5 மணிக்கு பார்க்ல மீட் பண்ண வர்றேன்னு சொல்லிட்டு என்ன அநியாயமா வெயிட் பண்ண விட்டுட்டீங்களே. அடி அபிஷ்டம், எந்த பையன் 5 மணிக்கு பார்க்ல இருப்பான்? எல்லாம் பார்ல தான் இருப்பான். வேணா பார்ல போய் பார். கண்ணன், உங்க பெரியப்பா கிட்ட காட்டுற பக்தியில பாதியாவது இந்த காதலி கிட்ட காட்ட வேண்டாமா? அவனா பக்தியை காட்டுவான். பெரியப்பா கொஞ்சம் அசந்து தூங்கிவிட்டா கழுத்துல மாலையை போட்டு மூக்குல பஞ்ச அடைச்சுட்டு சாவு கூத்து ஆடிட்டு பஸ் ஸ்டாண்டா கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டுவான். கண்ணன், உங்களை லவ் பண்றதை விட எங்கேயாவது பாறாங்கல்ல போய் முட்டிக்கலாம். பாறையில ஏமா முட்டிக்கிற? என் நெஞ்சில வந்து முட்டிக்கோ. மாமி வேற ஆத்துல இல்ல. ஐயோ, வச்சுட்டாலே. பேர் என்ன, அட்ரஸ் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். அவனுக்கு எனக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவன் தெலுங்கு பட ஹீரோ மாதிரி இருக்கான், நான் கன்னட பட ஹீரோ மாதிரி இருக்கேன். பெரியமா, பெரியப்பா, பெரியமா, ஃபுல் மப்புல மட்டையாயிடுச்சுங்க போல இருக்கு. வாடா கண்ணா. வருது பாரு அரைகுற போதையில. இத்தனை நாள் எங்கடா போயிருந்த? நான் எங்க பெரியமா போறது? எனக்கு யார தெரியும்? எல்லா ஒயின் ஷாப்லயும் நான் பேலன்ஸ் வச்சிட்டேன். எங்க போனாலும் கழுத்து மேல அடிக்கிறானுங்க பெரியமா. இப்ப வந்திருக்கல்ல, இத்தனை நாள் எங்களை விட்டு தூரமா தானே இருந்த. நான் எங்க தூரமா இருந்தேன்? இந்த விக்க காட்டி வச்சு அப்படியே உங்க வீட்டுல வந்தா பிச்சை எடுத்து துண்ணிட்டு இருந்தேன். உனக்கு அடையாளம் தெரியல. கண்ணா, நீ 5 வளையலாம், ஆனா உன் பெரியப்பா 55. வளைய முடியாதுடா, வளைஞ்சா உடஞ்சிருவார். உடையில நானே உடைச்சிருவேன். அது சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஏன்டா உன் பெரியப்பா போட்டு இப்படி கலாய்க்கிற? அதுக்கு தான் கலாய் பூசின மாதிரி நான் இருக்கேன் இல்லையா? பெரியமா, இது எனக்கும் பெரியப்பாவுக்கும் நடக்கிற சண்டை இல்ல. ரேஷன்ல கிருஷ்ணால் ஊத்துறவனுக்கும் கியூல நின்று அதை வாங்குறானே அவனுக்கும் நடக்கிற சண்டை. ஒயின் ஷாப்ல கட்டிங் ஊத்துறவனுக்கும் அதை கரெக்ட் பண்றவனுக்கும் நடக்கிற சண்டை. பெரியமா, நீ தானே சொன்ன அநியாயத்தை பார்த்தா ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் அசிங்க அசிங்கமா கேளுன்னு. ஆனா இப்ப நீயே கேள்வி கேட்கிற பாரு. தயவு செய்து சொல்றேன், பெரியப்பா கிட்ட இருந்து ஒரு கோட்டை தான் வாங்க முடியாது. ஒரு கோட்டையாவது எடுத்து கொடு. நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போய் வாதம் பண்ணி ஜெயிக்கிறேன். அப்படி இல்ல முடக்குவாதம் வந்தாலும் சாவுறேன். வெள்ளம்மா, யார் வந்திருக்கா? நம்ம கண்ணா வந்திருக்கானா? புல்லாங்கல் வச்சு ஊதின்னு இருப்பான அவனா? நல்ல பாட்டா பாட சொல்லிட்டு 8 ரூபா போட்டு அனுப்பு. நம்ம கண்ணா வந்திருக்கான். ஓ, நம்ம கண்ணனா? நான் கிருஷ்ணாயில் ஊத்துறவனும் இல்ல, அவன் கியூல நிக்கிறவனும் இல்லைன்னு சொல்லு. பெரியப்பா, உங்க கவுன் ஒண்ணு கொடுங்க. நாளைக்கு உங்களுக்கு எதிரா நான் கோர்ட்ல வாதாட போறேன். ஓ, என்கிட்ட இருக்கிற கவுனை வாங்கிட்டு போயிட்டா பெரியப்பா கோர்ட்டுக்கே வர முடியாது. இருக்கிற ஒரு கவுனையும் ஒன்ட்ட கொடுத்துட்டு நான் எப்படிடா கோர்ட்டுக்கு போக முடியும்? நீங்க என்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க? அப்படியே போனாலும் டென்னிஸ் கோர்ட்டுக்கு போய் வெத்த வாதாட போறீங்க. அதுக்கு எதுக்கு கவுனு? ஒரே ஒரு தடவை கோர்ட்டுக்கு போறேன்னு பெரியம்மாவுடைய கவுனை போட்டுன்னு போனீங்க. கோர்ட்டை அவமதிச்சிங்கன்னு 3 வருஷம் பெரியம்மா உள்ள போட்டாங்க. ஞாபகம் இருக்குல்ல? ஏய், அந்த ராமாயணமும் மகாபாரதமும் ஏற்பட்டது ஒரு பொண்ணாலன்னா நம்ம ஆத்துல நடக்கிற கூத்துக்கெல்லாம் காரணம் உன்னாலதான். எதுக்கு இப்ப சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? இந்த டைலாக் ஏதாவது ஒரு இடத்துல போடணும்னு நினைச்சேன், போட்டுவிட்டேன். பெரியப்பா, பெரியப்பா, உங்க கவுனை நான் எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு நாளைக்கு போட்டு போய் வாதம் பண்ண போறேன். ஞாபகம் வச்சுக்கோ. படுவா, வீடு பூந்து கவுனை திருடின்னு போறியா? கவுனை திருடினா ஈபி கோப்படி என்ன தண்டனை தெரியுமா? அது எனக்கு தெரியும். அதே இந்த கோட்டை போட்டு என் உடம்புக்கு கப்பு தாங்காம ஏதாவது ஆச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கோ. நான் வரேன். படுவா, என்ன தண்டனையா இருந்தா எனக்கு என்ன? அந்த கவுன் என்னதா? பக்கத்து வீட்டு வக்கீல் டைகர் தாத்தாச்சாரி தானடி? நீ பாட்டு நடந்து இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு கேஸ் இருக்குல்ல, உங்க பெரிய எடுத்து வாதாட போற. பாயிண்ட்ல ரெடி பண்ணிட்டியா? பாயிண்ட் ரெடி பண்ண இல்லையோ, ஆனா பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ரெடி பண்ணிருக்கேன். எங்க பெரியப்பா வச்சு சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். டேய், நாளைக்கு வாதாடத்துக்கு என்னடா பண்ண போற? வாதாடி காட்டுறேன். எப்படி வாதாட போற? గౌని ఆంధ్రప్రదేశ్ ముఖ్యమంత్రి రెడ్డి కారు అమెరికా పోయింది. రెడ్డి కారు కూడలు ఒక అంబాసిడర్ కారు, ఒక మారుతి కారు, ఒక వడజిపోన కారు అమెరికా పోయింది. గుజరాత్ లో గాంధీ జయంతులకు బూందీలు సాப்பிட்ட 4 పిల్లవాడికి ఒరే బాందీలు. ఇప్పుడు 4 పిల్లవాడు ఎమర్జెన్సీ వాడలు. కర్ణాటకలు పెట్రోల్ వచ్చిందావాని తోండి పాతదులు. అప్పుడు పెట్రోల్ బదులు పామాయిలు, కిస్నాయిలు తోడినవరు కైలు ఫుల్లా ఒరే నెయ్యిలు. ఇండియా పాకిస్తాన్ క్రికెట్ పోటీలు 6 పందులు 6 సిక్సర్ కొట్టి వరల్డ్ రికార్డ్ అయిపోయింది. అప్పుడుగా 6 పందులు 6 సిక్సర్ కొట్టినವರು ఆటగార లేదు, అంపైర్ను తెలియవందు. அவர் కొట్టిన రన్ను ఫుల్లా రద్దు అయింది. டேய்,
தமிழ்நாட்டில் வாழ சொன்னா நீ பாட்டு தெலுங்குல பேசிட்டு இருக்கிற சம்மந்தம் இல்லாம. டேய் இப்படிதான் சம்மந்தம் இல்லாம பேசி பாயிண்ட் இல்லைன்னா ஜட்ஜை குழப்பி ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளுக்கு சாதமா ஆக்கிக்கணும். இது மாதிரி தான் நிறைய பேர் ஜெயிச்சு நிற்கிறாங்க. கண்ணா என்ன இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிக்க போறேன். ஏன்னா நான் தான் வயசுல பெரியவன். நீங்க வயசுல பெரியவன், ஆனா படிப்புல நான் தான் பெரியவன், நான் தான் ஜெயிக்க போறேன். டேய் 10ஆம் கிளாஸ் 12 வருஷம் படிச்சங்கிற திமிர்ல பேசுறேன். அதே 10ஆம் கிளாஸ் 13 வருஷம் படிச்சிருக்கான் உங்க பெரியப்பா. பெரியப்பா இன்னைக்கு ராவு காலம் 7:09, அதனால நான் காலையிலேயே வந்துட்டேன். நான் தான் ஜெயிக்க போறேன். What a fool. இந்த விஷயம் தெரிஞ்சு நேத்து நைட்டே ஜட்ஜி விட்டு கார் டிக்ல போய் நான் படுத்துட்டேன். அவருக்கு தான் கார் கிடையாது. எஸ் மப்புல வேற யார் கார்லயோ போய் படுத்துட்டேன். அவன் கூட்டு போய் மாயவரத்துல விட்டுட்டான். அங்கேருந்து ஒரு மணல் லாரியை பிடிச்சி இங்க வந்து சேர்ந்த வாங்கிட்ட வாதாட. பெரியப்பா நான் பேச ஆரம்பிச்ச உடனே என் வாதத்தை பார்த்து ஜனங்கள்லாம் வாய் மூடி நிக்க போறாங்க. Never. உன் வாதத்தை பார்த்து வாய மூடி இருக்க மாட்டாங்க. உன் வாயிலிருந்து வர கப்ப பார்த்து மூக்க மூடி இருப்பாங்க. நீங்க வாய மூடுங்க முதல்ல. நீ வாய மூடு. நீங்க மூடுங்க. வாய மூடுறா. நீங்க வாய மூடுங்க. வாய மூடு. நீங்க மூடுங்க. நீ மூடு. ரெண்டு பேரும் வாயை மூடுங்கடா. ஜட்ஜி வராரு. உங்கள் வாதங்களை ஆரம்பிக்கலாம். Thank you my lord. எனது கட்சிக்காரர் மோகன்தாஸ். மோகன்தாஸ் மோகன்தாஸ் மோகன்தாஸ். அபிஷ்டோ நீ தான் மோகன்தாஸ். நீ ஏன் முன்னதர் கூப்பிட்டுக்கிற? இந்த பேர் சொல்றதுக்காக ஒரு கேரக்டர் போட்டா பட்ஜெட் இருக்கிறதா? அதுக்கு தான். ஓகே ஓகே, உன்னால முடிஞ்ச அளவுக்கு போய் சொல்லு. நானும் உன்னோட சேர்ந்துட்டு சொல்றேன். நான் இருக்கேன், உன்னை காப்பாத்துறேன். யுவரானர், இந்த மோகன்தாஸ் ஏற்கனவே பால் கறக்கும் போது கையும் களவுமாக திருடன் என்று அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உள்ளது. அந்த கேஸை என்னுடைய பெரியப்பா சூட் கேஸ் வாங்கி அதை நாகேஷ் என்று காமெடி செய்து விட்டார். எனது கட்சிக்காரர் நீதியும் நேர்மையும் நாணயம் தவறாதவர். அதற்கு அடையாளம் அவர் தேய்த்து குளிக்கும் சோப் சிமா. இந்த கேஸுக்காக அவர் குளிக்கும் போது அவருக்கே தெரியாமல் நான் எட்டி பார்த்திருக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவரானர். அபிஷ்டோ அறகுறையா குளிச்ச அவனே அப்ஜெக்ஷன் பண்ணல, நீ யார அப்ஜெக்ஷன் பண்ண? நீங்க சொல்றீங்கன்றதுனால அவன் அந்த சோப்பை தான் போட்டான்னு என்னால் நம்ப முடியாது. யுவர் ஆனர், யாரை விட்டு வேணாலும் என் கட்சிக்காரன் வந்து பார்க்க சொல்லுங்க. நான் அவர் சட்டையை கேட்டு சொல்றேன். ஒரு நிமிஷம். கணம் நீதிபதி அவர்களே, இவன் மேல கர்மம் புடிச்ச வாசனை அடிக்குது. அந்த சோப்பு வாசனை வரல. நீங்களே வேணா மோந்து பாருங்க. நிறுத்துங்க. இது கோர்ட்டா கோயம்பேடு மார்க்கெட்டா? ஆளுக்கானு மோந்து பாருன்னு சொல்றீங்க. கேஸ் என்னன்னு தெரியல. கேஸ பத்தி முதல்ல சொல்லுங்க. நாங்க சொல்றோம் இவர் ஆனர். யார் நீங்க? யாரு நீங்க? இந்த டயலாக்காவது நீங்க பேசுறீங்க. இந்த சிங்கிள் லைன் டயலாக் கூட கொடுக்காம எங்களை ஓரமா நிக்க வச்சுட்டு 1 மணி நேரமா மொக்க போடுறாங்க இந்த 2 பேரும். பாவம் டைரக்டர் சொல்லி கொடுத்ததை மறந்துட்டு சொந்தமா ஏதோ வளரானேன்னு அவரும் ஃபீல் பண்றாரு. அதனால தான் நாங்க டைரக்டர் முன்னால போய் நின்று ஃபீல் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணோம். இவனுங்க நடிச்சது போதும், நீங்களும் போய் நடிங்கடான்னு எங்களையும் அனுப்பிச்சு விட்டுட்டாரு. பிரதர் 3 பக்க டைலாக்க 3 நாள் முன்னால கொடுத்தா நான் கூட தான் சூப்பரா மனப்பாடம் பண்ணி பேசுவேன். நீ ரொம்ப பேசுற பிரதர். அதை உடுப்பா, கையில கட்ட டோப்பா வச்சு தலையில மாட்டின்னு சிவாஜின்னு மனசுல ஃபீல் பண்ணின்னு என்னென்னமோ பேசுறானுங்க. அட இது கூட மன்னிச்சிடலாம். அங்க பாரு, அந்த உருண்டை தலைய பாரு, எங்கேயோ பிளாக்ல டிக்கெட் வைக்கிற மனுஷனை கூட்டின்னு வந்து நீதிபதியா. அதுக்கு என்ன தெரியுது? ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஜனங்க முடிச்சுப்பாங்க. அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ. ரைட் ஓகே சார். ஏன்பா வந்ததுக்கு பேசிட்டீங்களே, உங்களுக்கு பேமெண்ட் ஓகே ஆயிடுச்சா? கூப்பிடுறாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர், போய் வாங்கிக்கோங்க. ஓடு. உங்கடா இடியட்ஸ், நீங்க சொன்னதுக்காக நாங்க பேச்ச குறைச்சிக்க மாட்டோம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் மோகன்தாஸ் முதலில் பால் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டார். இப்போது சாராயம் காய்ச்சுவதாக குற்றம் சாட்டுகிறார். உண்மையாக சொல்ல போனால் முதலில் திருடிய பாலை தான் அவர் காய்ச்சிருக்கிறார். ஆகவே அந்த பாலை குடித்துவிட்டு தயவு கூர்ந்து அவரை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இரு தரப்பின் வாதத்தை கேட்டு எழில்மிகு சென்னை 2002 செக்ஷன் படி மோகன்தாஸை விடுதலை செய்கிறேன். இந்த மொக்கையிலிருந்தும் உங்களை விடுதலை செய்கிறேன். கண்ணா தெரிஞ்சுக்கோடா, உங்க பெரியப்பாட்டை யார் மோதினாலும் அவ தோத்துதான் போவா. தட் இஸ் மை கௌரவம். ஒரு நிமிஷம். என்னடா தோத்து போயிட்டு சிரிப்பு வேண்டி கிடக்கு? இந்த வாரம் நம்ம 2 பேரும் சூப்பரா ஆக்ட் பண்ணிட்டோமா, அதனால 2 பேருக்குமே பேமெண்ட் கட்டா. 1 2 3 4 எத்தனிடா இது once more get லொல்லு சபா